நாங்கள் நிர்மூலம். சத்தமா சொல்லுங்க, நாங்கள் நிர்மூலம் ஆகாதிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையே. நல்ல கவனிங்க, நம்ம அழிந்து போகாதுங்க. எல்லாம் என்ன கவனிக்கணும், இந்த ஆன்லைன்ல பாக்குற எல்லா மக்களும் என்ன கவனிங்க. நம்ம இன்னைக்கு நேத்து என்ன சொன்னா சாட்டர்டே, என்ன சொன்னா சனிக்கிழமை, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நம்ம நேத்து இருந்து இன்றைக்கு வந்துக்கிறோம். சொல்ல மாட்டேங்க. அப்போ நேத்து நம்ம அழிஞ்சு போகல. இன்னைக்கு கடவுள் நமக்கு ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அப்ப நான் வேதம் சொல்லுது, நாம் நிர்மூலமாகாது இருப்பது. சொல்ல மாட்டேங்க. அப்படின்னா அழிந்து போகல. அப்ப நல்ல கவனிங்க, நம்ம அழிந்து போகலன்னா கடவுள் நமக்கு புதிய நாளை தந்துக்கிறாருன்னா நாம் அழிவதற்காக அல்ல, நாம் உருவாவதற்காகவே கர்த்தர் புதிய நாளை தரார். சொல்லுங்க. அல்ல சொல்ல மாட்டேங்க. எத்தனை பேருக்கு இது புரியுது? இந்த சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நாம் நிர்மூலமாக அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அழிஞ்சு போகாது. இது வரைக்கும் நம்ம அழிந்து போகாது இருக்கிற காரணம் என்னன்னா, கர்த்தர் நம்மை இந்த நாளை தந்திருப்பது அழிந்து போவதற்காக அல்ல, நாம் உருவாவதற்காக. சொல்ல மாட்டேங்க. சத்தமா சொல்ல மாட்டேங்க. அது சொல்லுங்க, நாம் நிர்மூலம் ஆகாது இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அப்புறம் அவருடைய இரக்கத்துக்கு என்ன இல்ல, முடிவு இல்லை. அப்புறம் சொல்ல அவைகள் ட்ரெயின் கூட எங்க போவோம், சிங்கர் அப்படி அவைகள். சொல்லுங்க, அவைகள் என்ன அர்த்தம்? எவைகள்? எவைகள் கர்த்தருடைய கிருபையும் அப்படி இருக்கும். அது சொல்ல மாட்டேங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டேங்க. அல்லேலூயா. அவைகள்னா என்னங்க? எவைகள்? ஆண்டுடைய கிருபையும் இரக்கமும். அது நல்ல கவனி. அவருடைய கிருபையும் இரக்கமும் சத்தமா சொல்ல என்ன தோறும். அப்ப நல்ல கவனிக்கும், நல்ல கவனிக்கும், நல்ல கவனிக்கும். காலை தோறும் எப்படி இருக்குதுங்க? எப்படி இருக்குதுங்க? புரியல. நல்ல என்ன கவனிங்க. சோத்திரம். அம்மா என்ன கவனிக்கணும், என்ன கவனிங்க, எல்லாம் என்ன பாருங்க. அதாவது கடவுள் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஆளுடைய கிருபை நல்ல கவனிங்க. காலை தோறும். காலை தோறும் என்ன அர்த்தம்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் போச்சு, நைட்டு போச்சு, இப்ப என்ன வந்துக்குதுங்க? மார்னிங் வந்துக்குது. அது சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. கடவுள் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா நல்ல கவனிங்க, பிரேக் பண்ணிட்டார். எதை பிரேக் பண்ணிட்டாரு, எதை எண்டு பண்ணிட்டாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை கடவுள் பிரேக் பண்ணி அதை எண்ட் பண்ணி நமக்கு என்னத்தை தந்துக்கிறார்? பிரைட்னஸ் தந்துக்கிறார். அது சொல்ல மாட்டீங்க. காலையில் என்ன இருக்கும்? வெளிச்சம் இருக்கும், பிரைட்னஸ் இருக்கும். அப்ப கடவுள் நமக்கு ஒவ்வொரு நாளும் கிருபை என்பதை எப்படி தராருன்னா, எப்படிங்க பிரைட்டா தராரு. அந்த கிருபை என்ன வேலை செய்யுது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இருளை என்ன பண்ணுது? பிரேக் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில புதுசா ஒரு பிரைட்னஸ் தருது. எல்லாம் சொல்ல பாருங்க. நல்ல கவனிக்க பாருங்க. அல்லேலூயா. அப்ப நான் சொல்ற பாருங்க, அந்த கிருபை என்ன பண்ணுதுன்னா, காலை தோறும். சத்தமா சொல்ல என்ன தோறுங்க? காலை தோறும். அப்படின்னா என்ன? இரவு நம்முடைய வாழ்க்கையில பாஸ் ஆயிடுச்சு, நம்முடைய இரவு நம்முடைய வாழ்க்கையில கழிந்து போகுது. நம்முடைய வாழ்க்கையில வந்து இருப்பது என்னன்னா, புதிய வெளிச்சத்தை கர்த்தர் தந்துக்கிறார். சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அது எப்படி இருக்குதுன்னா, காலை தோறும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு நாளும் கடவுள் என்ன செய்யறாரு அப்படின்னா, புதிய கிருபை தரார். அது சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அது சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அவன் என்ன கவனிக்க பாருங்க, என்ன கவனிக்கணும், என்ன கவனிங்க. எதிர்காலம் என்பதும் இன்றைய தினம் என்பதும் எதை சார்ந்து இருக்குதுன்னு சொன்னா, கிருபை சார்ந்து. நல்ல கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்றால், கிருபை என்பது நாம் செய்ய வேண்டியதுக்கு என்ன இருக்குன்னா ஒரு சத்தியத்தை. அது சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. கிருபை என்பது நல்ல என்ன கவனிக்கணும். கிருபை என்பது நம் வாழ்க்கையில ஜெயிப்பதற்காக, நம் வாழ்க்கையில மேற்கொள்வதற்காக தேவன் தருகிற ஒரு பலமாய் இருக்கிறது. அந்த கிருபையை கர்த்தர் நல்ல கவனிக்கணும். நேற்று தந்தார், நேற்று தந்ததை இன்னைக்கு தர மாட்டார். அது சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அது சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இன்றைக்கு தருகிற கிருபையை கடவுள் வந்து நாளைக்கு தான் தருவார். அது சொல்ல மாட்டீங்க. அல்ல சொல்ல மாட்டீங்க. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க. பாருங்க, நாளைக்கு ஆன கிருபை இன்னும் நமக்கு கிடைக்கல. எதுவுமே நம்புறீங்க? நேற்று நல்ல கவனிங்க, நேற்றுக்கு கிடைச்ச கிருபை நமக்கு என்ன ஆயிடுச்சுங்க? கிடைச்சிச்சு. இன்றைக்கு நமக்கு என்ன கிடைச்சிச்சுங்க? கிருபை கிடைச்சிச்சு. நாளைக்கு நமக்கு என்ன இல்லை, ஒன்னும் என்ன கிடைக்கல. சத்தமா என்ன பண்ணல, ஒன்னும் கிருபை கிடைக்கல. ஆனா நம்மளுடைய எண்ணங்கள், நம்முடைய கவலை எதுக்கு மேல போயிடுச்சுன்னா, நாளைக்கு மேல போயிடுச்சு. நல்ல கவனிங்க, நாளைக்கு மேல போயிடுச்சு. ஏன் சொல்ற? கவலை என்பது நாளைக்குரியது. ஆனா தேவன் என்ன சொல்றன்னா, நாளைக்குரிய கிருபையும் எதிர்காலத்துக்குரிய கிருபையும் இன்னும் கிடைக்கல. கடவுள் நாளைக்குரிய கிருபை நமக்கு தர மாட்டார்.
தருகிறார். சொல்லுங்க. கவலை என்பது என்னன்னா, கவலை என்பது நாளைக்குரியதா இருக்கிறதால அந்த கிருபையை நம்ம எதிர்பார்க்கிறதால தேவன் கொடுத்த இந்த புதிய கிருபையை நாம் என்ன பண்றோம், இழந்து போகிறோம். அதுதான் கவலை. நிறைய பேருடைய கவலை என்னன்னா, நாளைக்குரியதா இருக்கிறதுனால நாளைக்குரிய கிருபை கர்த்தர் ஒண்ணும் தரல. எத்தனை பேர் அல்ல சொல்ல பாருங்க. எல்லாரும் நாளைக்குரிய கிருபை, நேத்துக்குரிய கிருபை கொடுத்தாரு, ஆனா அந்த கிருபை மாதிரி இந்த கிருபை இல்லை. ஏன்னா காலை தோறும் அது எப்படி இருக்குதுன்னா புதுசா இருக்கு. அல்ல சொல்ல பாருங்க. எல்லாரும் அது புதுசுன்றத எப்படி சொல்றேன்னா ரீநியூ அப்படின்றாரு. ரீநியூன்றாரு. அப்படின்னா எதுங்க ரீநியூன்றாங்க. அதுக்கப்புறம் ரிப்பர் பண்றது என்னங்க, பழுதட்ட. நேத்து நல்ல கவனிங்க, ரிப்பர் பண்றார். ரிப்பர் என்னன்னா, நேத்து சனிக்கிழமை நம்ம வாழ்க்கையில கிருபை எல்லாம் எதெல்லாம் சரியா இல்லாம இருந்ததோ அதையெல்லாம் கடவுள் தாமே இந்த ஞாயிற்றுக்கிழமை ரிப்பர் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில ரீபில்ட் பண்றார். அப்படின்னா புதுசா நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அவன் நம்ம வாழ்க்கையில நேற்று நடந்ததெல்லாம் இந்த நாள் நமக்கு நடக்காது. ஏன் என்றால் கர்த்தர் அதை எல்லாம் வாழ்க்கையில ரிப்பேர் பண்ணி என்ன செய்திருக்கிறார், ரீபில்ட் பண்ணிக்கிறார். ரீபில்ட்னா என்ன அர்த்தம்னா அதை புதிதாய் கட்டி இருக்கிறார். அதனால நான் சொல்றேன், நல்ல கவனிக்க வேண்டியது என்னன்னா, நாளைக்குரிய கிருபை நமக்கு கிடைக்கல. அந்த கவலை என்பது எதைக்குரியதுன்னா நாளைக்குரியது. கிருபை அது மாதிரி கவலை என்பது எதைக்குரியதுன்னா எதிர்காலத்துக்குரியது. தேவன் தாமே எதிர்காலத்துக்குரியதான கிருபை நமக்கு இன்னும் கொடுக்கல. ஆனா தேவனுடைய நோக்கம் என்னன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபை கொடுக்கிறது. சொல்றாங்க. என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, நீ எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டா இந்த நாளுக்குரிய கிருபை நீ இழந்து போன. அவன் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டியது சொன்னார், ஒவ்வொரு நாளும் தேவன் கொடுத்த சிறப்பான நாளாக நாம் எண்ண வேண்டும். அதான் பாருங்க, கிருபை என்பது என்னன்னு சொன்னா நாம் செய்ய வேண்டியதுக்கு தேவையான பலத்தை கொடுப்பது. நான் மீண்டுமா சொல்றேன், நாளைக்குரிய கிருபை நமக்கு கிடைக்கல, நாளைக்குரியதை நீ குறிச்சு கவலைப்பட்டினா இன்றைக்குரிய கிருபை என்ன பண்ண இழந்து போம். ஆட்டோமேட்டிக்கா தேவன் கொடுத்த கிருபை நாம் என்ன பண்ணுங்க இழந்து போம். அதான் சொல்றார், கடவுள் ஒவ்வொரு நாளைக்கும் புதிய கிருபை தர. அப்ப நம்ம இந்த நாளை நம்ம என்ன நாளை என்னன்னா தேவன் கொடுத்த ஒரு பெஸ்ட் நாளை என்ன சொல்ல மாட்டீங்களா, சத்தமா என்ன சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, அவ என்ன சொல்றாருன்னா, நமக்கு பைபிள்ல பாத்தீங்கன்னாக்கா தேவன் கூட என்னைக்குமே ஒரு நாளுக்கு தேவையானது தான் நமக்கு தர்றாரு. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, யாத்திரை புத்தகத்துல மன்னா பொழிஞ்சிச்சு. மன்னா பொழியும் போது என்ன நடக்குதுன்னா, 100 நாளைக்கு தேவையான மன்னாவை தான் கற்றுக் கொடுத்தாரு. சில பேர் அதிகமா சேர்த்து வச்சாங்க, என்ன புடிச்சுங்க நாற்றம் விடுது. அவ தேவன் ஒவ்வொரு நாளைக்கு தேவையான கிருபை தருகிறார். கிருபை என்பது என்ன? 2 கொரிந்தியர் 12:9. 2 கொரிந்தியர் 12:9 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12:9 நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12:9 நாம் சத்தமாக வாசிப்போமே. 2 கொரிந்தியர் 12:9 வாசிப்போம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமோ, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணம். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பாருங்க உன் பலவீனத்தில் என் பலன். அவன் கிருபை என்பது நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலைக்கு தேவன் கொடுக்கிற சக்திக்கு பேர் தான் நாங்க கிருபை. இன்னைக்கு நாம செய்ய போற ஒவ்வொரு நாளைக்கும் தேவையான சக்தியை கர்த்தர் தராரு. இன்றைக்கு தான் தருவாரு, நாளைக்குரியத நாளைக்கு தான் தருவார். நாளைக்குரியதை குறிச்சு நீ கவலைப்பட்டா இன்றைக்குரிய கிருபை என்ன பண்ணுவ, நீ போக்கடிச்சு ஆட்டோமேட்டிக்கா. எதிர்ப்பு பேர் சொல்ல பாருங்க, என்ன சொல்லுங்களேன், சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இன்னும் கூட உங்களுக்கு கவலை வந்து நினைக்கிறேன், இன்னும் கவலைப்பட்டு சோத்திரம். இவன் பாருங்க, 2வது கவலையின் ஆரம்பமும் அதன் விளைவும். இவன் 2வது பார்க்கிறேன், கவலையின் ஆரம்பமும் அதனுடைய விளைவு. கவலையுடைய ஆரம்பமும் அதனுடைய விளைவு. வேகமா போறான். கவலையுடைய ஆரம்பம் எங்க இருக்கு அப்படின்னு பார்ப்போம். எல்லாம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எல்லாமே இருக்கு. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க ஏதியவர்களோ சித்திகேயர்களோ புத்தி சொல்லுகிறேன். அப்ப 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையோ உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நல்ல இந்த கவனிங்க அம்மா, இங்க என்ன கவனம், இந்த நாளை தினத்துல கவனிக்கணும். இந்த நாளை தினம் குறித்து கவலை பட வைக்கிறது போது இதெல்லாம் அப்படி சிந்தனை தான்.
சொல்ல மாட்டீங்களா? லோயா சத்தமா வரைய சொல்ல மாட்டேங்கிறேன். இந்த சிந்தனை என்ன பண்ண சும்மா இருக்காது. அது அப்படியே இன்னைக்கு என்ன கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை. அந்த சிந்தனைக்கு என்ன பண்றேன்னா அது உடனே அது பாருங்க அப்படியே திங்கக்கிழமை ஓடி போயிட்டு வந்துடும். அது சொல்ல மாட்டீங்களா? லோயா எப்படி போயிட்டு வந்துருங்க, அது ஓடி போயிட்டு வரும். இது பாருங்க இங்கதான் இருக்கும். நல்ல கவனிங்க, என்ன சொல்றது நல்ல கவனிங்க. இந்த சிந்தனை தான் பெரிய பிரச்சனை. எதுனா நம்ம சிந்தனையை சிதற விடக்கூடாது. இப்ப கூட பாருங்க, இப்ப இங்க உட்காந்துருக்கீங்க, உங்க சிந்தனை எப்போ விடுற பாருங்க, வீட்டுக்கு அப்படியே போயிட்டு வந்துடும். சொல்லுங்க, எதுக்கு போயிட்டு வந்துடும்? எங்க போயிட்டு வந்துடும்? வீட்டுக்கு போயிடும். சிந்தனை போயிடும். ஆனா சரீரம் போறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அது சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, இப்போ நம்ம என்ன கிழமையில இருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை. திங்கக்கிழமை இது சாதாரணமா போயிட்டு வந்துடும். ஆனா அது உடம்பு சாதாரணமா போகாது. அதுக்கு போறதுக்கு எத்தனை மணி நேரம் தேவைப்படும்? 24 மணி நேரம் தேவை. ஆனா சிந்தனைக்கு இப்போ கூட கம்பெனி போயிட்டு வந்துடும். அப்படியே ஈஸியா பஸ் பிடிக்காத போயிட்டு வந்துடும். எது? சிந்தனை போயிடும். ஆனா உடம்பு போன என்ன பிடிச்சி தான் போனோம். கேச்சு போனான்னு வச்சுங்க, போயிட்டு வந்துடுவேன். அதை நீ உக்காந்துக்கிற இடத்த போய் பார்த்துட்டே வந்துடும். எதுல? தைச்சிட்டு கூட வந்துடுவேன். அங்க என்ன வந்து எல்லாத்தையும் ஷூவை தைச்சிட்டு வந்துடுவாங்க. ஆனா உடம்பு போனா எவ்வளவு நேரம் ஆகும்? சொல்லுங்க, எது எவ்வளவு நேரம்? அது எங்களுக்கு என்ன தெரியாது, பஸ் ஓட்டுறவங்க தான் எனக்கு தெரியா, எனக்கு தெரியும். ஆனா போயிட்டு வந்துடும். அதை நான் சொல்ற பாருங்க, கவலையுடைய பெரிய வேறு எங்க இருக்குன்னா, ஆரம்பம் எங்க இருக்குன்னா நம்ம சிந்தனை தான். இந்த சிந்தனையை நீங்க நல்ல கவனிங்க. இந்த சிந்தனையை நீங்க கட்டுப்படுத்தலன்னு சொன்னா அது என்னத்தை உண்டாக்கிடும்? கவலை. என்னத்த பண்றது, ஜாலியா இருந்தேன், நான் பாட்டு பாட தெரியுமா, நியூ இயர் சர்வீஸ்ல என்ன ஆட்டம், என்ன பாட்டு அப்படின்னு போது என்னங்க எது ஓட விட்டுக்கிற? சிந்தனையை ஓட விட்டீங்கன்னா அந்த சிந்தனை நம்மளுக்கு சரீரத்தில் என்ன உண்டாக்கிடுங்க? கவலை உண்டாகும். சிந்தனை எங்கடா போயிட்டு வந்துடும். இப்ப கிறிஸ்துமஸ் கூட 2020 கிறிஸ்துமஸ் எப்படி இருக்கு? சிந்தனை ஓட்டி விட்டுடலாம். ஆனா போறதுக்கு எத்தனை மாசம் தேவை? இன்னும் 6 மாசம் தேவைப்படும். இந்த உடம்பு போனா நல்ல கவனிக்கணும், சிந்தனை போயிடும். இந்த சிந்தனையுடைய பெரிய நோக்கமே டிக்கெட் இல்லாம போயிடும். அடிச்சல் பண்ணுங்க, பணமே இல்லாம போயிடும். ஆனா இப்படி ஓட விட்டீங்கன்னா நல்ல கவனிங்க, உங்க சிந்தனைய எதை பாதிக்க வைக்கிற, எதை கவலைப்பட வைக்கிறனா உங்க சரீரத்தை என்ன பண்ண வைக்கீங்க? கவலைப்பட. அடிச்சல் பண்ணுங்க, கத்துக்கீங்களா? ஒரு நிலை சொல்ல மாட்டேங்க, அல்லேலூயா. இன்னும் என்ன பண்ண போறது இல்லையே, எல்லாருக்கும் ஒரு கவலை தான். நான் கூட கவலைப்படுறேன். ஐயோ, என் பாப்பா வந்து 15ஆம் தேதி என்ன நடக்கும்? கவலைப்படக்கூடாது. 15ஆம் தேதி ஒண்ணு இருக்கு. அதை நினைச்சதுதான் இந்த நாள் என்னத்தை போக்கடிச்சிடும், கிருபையை போக்கடிச்சிடும். சொல். அதான் பைபிள் சொல்ல பாருங்க. அதனால பாருங்க, உங்கள் சிந்தனைகள், அதான் சொல்ற ரொம்ப பிரச்சனை எதுனா சிந்தனை தான். அதனாலதான் பாருங்க, அந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இவைகளை இன கொண்டு கொள்ளுங்க, சிந்தித்துக் கொண்டு பாருங்க. 1 பேதுருல நல்லா பாருங்க, இதோட விளைவு பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அப்புறம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் அப்போ நல்ல கவனிங்க, என்ன புத்தியா இருங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? எதை பத்தி தான் பேசுறீங்க? புத்தி சிந்தனை. நம்ம தெளிந்த புத்தி இல்லைன்னா, சிந்தனை இல்லைன்னா கவனிக்கணும். இந்த கவலை என்பது எப்படி வருதுன்னா, நம்மளை யோசிக்க வைக்கும் போது இந்த யோசனைக்குள்ள நம்முடைய சரீரத்தை என்ன பண்ணுதுங்க? கவலைக்கு உட்பது. சிந்தனையை நம்ம ஓட விடக்கூடாது. அலச்சல் மாட்டீங்களா? லோயா அலச்சல் மாட்டீங்களா? லோயா. ஆனா நான் சொல்றேன், 119ஆம் சங்கீதத்தை டெய்லி நீங்க படிக்கணும். அது சொல்லுது, என் சிந்தனை வீணான சிந்தனையினால் வெறுத்துன்னு. நீ வீணா சிந்திக்கிறது வெறுத்து. சொல்ல மாட்டீங்களா? லோயா. எல்லாரும் கவலை சோத்திரம் என்ன தெரிஞ்சு, கொரோனா வந்தா என்ன தெரிஞ்சு, கவர்மெண்ட் வர ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய் ஐசிக்கு போட்டா 17 நாளைக்கு எத்தனை லட்சம் ஆகும்? ஏன் அந்த தேவையில்லாத லட்சம்? இன்னைக்கு வரைக்கும் கத்த நமக்கு கிருபையா என்னத்தை கொடுக்கல? கொரோனா கொடுக்கல. அவன் நாளைக்கு என்னதான் இருக்கு? தேவடைய கிருபை இருக்கு. அதை சொல்ல மாட்டீங்களா? லோயா. எது இருக்குங்க? தேவ கிருபை என்பது என்ன? நம்ம செய்து முடிக்க வேண்டியதை தேவன் செய்து முடிக்க கொடுக்கிற நமக்கு என்னங்க? ஒரு பலன் தான். அது சொல்ல மாட்டீங்களா? லோயா. கரங்களை சொல்ல மாட்டீங்களா? லோயா. இப்ப பாருங்க, இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, தெளிந்த புத்தியா இருங்க. தெளிந்த புத்தியுள்ளா இருங்கள், விழித்திருங்கள். சத்தமா சொல்லுங்க, என்ன இருங்க. அப்போ வீணான சிந்தனை நம்மள என்ன வச்சிடும்? விழித்திருங்கன்னா ஆப்போசிட் என்னது? தூங்க வச்சு. தூங்கிலே கிளம்புறது. இப்போ கூட தூங்கி இருந்தாங்க சோதரம் என்ன வச்சிடும்? செயல்படாத வச்சிடும். நல்ல கவனிங்க, அந்த நாளுக்கு உண்டான கிருவையை போக்கடிக்க வைக்கும். நல்ல கவனிக்கணும்.
வச்சு நம்மளை என்ன படுத்துங்க, செயல்படுத்தாது படுத்து. அது சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. விழித்திருங்கள். அப்புறம் ஏனெனில் எதிராளி ஆகிய பிசாசானவன், பாருங்க, உங்கள் எதிரியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல், கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று என்ன தேடுறான், சுற்றி திரிகிறான். அந்த கவனிங்க. அம்மா என்ன கவனிங்க. யாருக்கு இதை சொல்லுதுன்னா, யாரெல்லாம் கவலைப்படுறீங்களோ, கவலைப்படும் போது சிந்தனைய தெரிந்த சிந்தனை இல்லாம கர்த்தர் இருக்கிறார். இந்த நாள் கர்த்தர் கொடுத்த பெஸ்ட் நாள். கர்த்தர் இன்னைக்கு என் மேல எப்படி இருக்கிறாரு, புதிய கிருபை தந்துக்கிறாரு. நேத்து இருந்த மாதிரி என் வாழ்க்கையில வராது. நேத்து இருந்த கிருபையை கர்த்தர் என்ன பண்ணாருங்க, அதுல இருக்கிற பழுதெல்லாம் ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு ரீபில்ட் பண்ணி எனக்கு புதிதான கிருபை கொடுத்துக்கிறாரு. இந்த கிருபைய நாளைக்காக நினைச்சு பார்த்தா இன்றைக்குரிய கிருபை தான் கர்த்தர் தருவாரு. நாளைக்குரிய கிருபை இன்னைக்கு தரமாட்டாரு. நாளைக்கு போனாலும் அந்த கிருபை எனக்கு கிடைக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான கிருபை கர்த்தர் இப்ப தரல, இன்றைக்குரிய கிருபையை தான் தேவன் எனக்கு ஒத்துக்கிறாரு. சொல்லுங்க. அந்த கிருபை நான் வீணாக்கூடாது, என்னால இந்த நாளை எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நீங்க தெரிந்த புத்தியா இல்லைன்னா நீங்க விடுத்து இருக்க மாட்டீங்க. விடுத்து இல்லைன்னா சொல்லுது, உங்கள் எதிரியாளியான பிசாசு எவர்களை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற. நல்ல கவனிங்க. அம்மா பாருங்க, ஆக்ஷன் பண்றது எது? சிங்கம். விழுங்கிறது எதுல? இதுதான் விழுங்கும். செத்ததை எதுங்க விழுங்கும்? சிங்கம் விழுங்குதா? ஐயோ சோதர காலையில் உங்களுடைய பாம்பு தான் விழுங்கும். அவன் தோட்டத்தில் இடிக்கிறான், சிங்கமா இருக்கிறான். ஆனா செயல் எப்படிக்கிறாங்க, புரியுதா உங்களுக்கு? பாம்பு மாதிரி இருக்கிறான். ஆனா சோத்திரம். சிங்கம் நீங்க பார்த்ததே இல்லை. சோத்திரம். காலையில் உங்கள்கிட்ட மாட்டீங்க. சோத்திரம். சிங்கம் கட்சி சாப்பிடும், முடிஞ்சு சாப்பிடுவான். கட்சி சாப்பிடும். ஆனா பாம்பு எப்படி பண்ணாங்க, முதல் முழுங்காது. முதல் என்ன பண்ணாங்க, சாவடிக்கும். அவளை சாவடிச்சுதான் என்ன பண்ணாங்க, அவளை அப்படியே முழுங்கும். அவன் நல்ல கவனிங்க. இவன் தோற்றத்துல கட்சிக்கு எப்படிக்கிறாங்க, சிங்க மாதிரி பண்றான். ஆனா அவன் ரியலா என்ன பண்றாங்க, நம்மள பயம் கொலைக்கு நமக்கு என்ன பண்றான், வீணான சிந்தனை கொடுத்து நம்மளை செயல்படாம வச்சு அவன் பாம்ப மாதிரி நம்ம என்ன பண்றாங்க, விடுங்கி போகிறான். லட்சணம் பாருங்க. அவன் குணத்தை காட்டுறான். அவன் யார் தாங்க, அவன் பாம்பு என்ற குணத்தை காட்டுறான். அப்ப என்ன, இந்த பயம் என்பது நம்மளை செயல்படாம வைக்கும் போது ஈஸியா நம்மளை கர்ஜித்து பிசாசு நம்மளை என்ன பண்ணுவாங்க, விடுங்கி போவோம். சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்க. அதனால்தான் சொல்றேன், நல்ல கவனிங்க. இந்த பாதிப்பு என்னன்னா நம்மளை தூங்க வச்சிடும். இந்த பாதிப்பு என்னன்னா தேவனுக்காக இந்த நாள்ல செயல்படாம வச்சிடும். பாருங்க, இதோடைய விலை உணர்வு என்ன சொல்றேன்னா, கடவுள் மத்தேயு 6:34 வேகமா போலாம். மத்தேயு 6:34 ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். இப்ப கவனிங்கம்மா. இப்ப என்ன கவனிங்க. இன்னைக்கு இருக்கிற பாடு நமக்கு இருக்குதா இல்லையா? பாடு. இந்த பாடு நம்ம யோசித்தாலே நாளை குறித்து நம்ம என்ன பண்ண மாட்டோம். இப்ப நல்லதா இருக்கிற சோத்திரம். ஏதாவது ஒண்ணு நடக்கிறத கடவுள் மறைச்சு வச்சுக்கிறார். சோத்திரம். ஏதாவது நடந்துச்சுன்னா இந்த மாதிரி உன் வாழ்க்கையில நாளைக்கு நடக்கணும் உனக்கு கடவுள் வெளிப்படுத்த நம்ம போமா. அப்ப நம்ம என்ன நினைப்போம், இந்த நாளே நம்முடைய வாழ்க்கையில போதும். அதான் பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றான். சங்கீதம் 73 சங்கீதம் 14 பாருங்க. சங்கீதம் 73:14 சங்கீதம் 73:14 வேகமா 73:14 வாசிக்கிறோம். நான் பாதிக்கப்பட்டு பாருங்க, நாள்தோறும் என்ன வருதான், வாதம் வருது. ஆனா நமக்கு இது வரைக்கும் என்ன வரல, சோத்ரா என்ன வரல, வாத என்ன வந்துச்சா, சோத்ரா வரலதானே. சோத்ரா வாத என்ன நான் சொன்னமா, சோத்ரா ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமே சோத்ரா. ஆனா சொல்ற சங்கீதக்காரன் டெய்லி எனக்கு என்ன வருது, டெய்லி வருதுன்றா. இது வரைக்கும் நமக்கு வரல. நாளைக்கு உங்களுக்கு இந்த வாதம் வரும்னு தெரிஞ்சிச்சுன்னா எத்தனை பேர் நாளைக்கு இந்த தினத்தை பார்க்கணும்னு நினைப்பீங்க? வரல சொல்லுங்க. சோத்ரா யார் மௌனமா பேசுறாங்க. சோத்ரா என்ன வாதம் நான் சொல்லிட்டுமா. சோத்ரா நாளைக்கு உங்களுக்கு கொரோனா வரன்னு கடவுள் வெளிப்படுத்தினாரு வச்சுங்க. நாளை தினம் வேணும்னு சொல்லுவியா நீ? எதிர் பேர் வேணும்னு சொல்றவங்களா ஆன்லைன்ல ஒரு எல்லாம் சொல்லுங்க. அப்படி ஆக கடவுள்னு சொல்லிக்கிற சோத்திரம். அப்ப நாளைக்கு நமக்கு இன்னைக்கு இருக்கிற பாடு போதுன்ற சொல்ல மாட்டீங்க. நாள்தோறும் நான் என்ன பண்றேன், பாதிக்கப்பட்டு அப்புறம் காலை தோறும் என்ன கொடுக்குறாரு, தண்டனை கட்சி. இன்னைக்கு நமக்கு தண்டனை இது. சோத்ரா இதை நினைச்சாலே நம்ம எதை எதிர்பார்க்க மாட்டோம். சோத்ரா நாளை தினத்தை. அதனால
கிருபையா. முதல் வசனம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை வாசிப்போமே. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14 15. நாம் கவலையின் ஆரம்பமும் அதனுடைய விளைவு. அது மாதிரி விளைவு என்ன? டெய்லி நம்ம அந்த கிருபையை போக்கடிக்க கூடாது. கவலைப்பட்டு தான் நாளை தினத்துக்காக பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. 14 15. 4ஆம் அதிகாரம் 14 15. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. அப்ப நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. அதனால உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகை போல் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்லப்படும். நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியாது. அதனால கடவுள் நீ கொடுத்த பெஸ்ட் தான். நாளைக்கு உயிரோடு இருந்தா இதெல்லாம் செய்வோம் என்று என்ன பண்ணுவோம் சொல்லுங்க. அதான் நம்ம சொல்லுவோம். கர்த்தர் சித்தமான உயிரோடு இருந்தா அடுத்த வாரம் பார்க்கலாம். கர்த்தர் சித்தமான உயிரோடு இருந்தா நாளைக்கு பார்க்கலாம். அதனால சொல்றேன், நாளை பிறப்பதை நமக்கு தெரியாது. அதனால கடவுள் இன்னைக்கு கொடுத்த நாள் தான் பெஸ்ட் நாளா இருக்கிறது. மூன்றாவது, கவலைப்படாமல் இருக்க நாம் செய்ய வேண்டியது என்ன பாருங்க. நம்ம கவலைப்படாமல் இருக்கிறோம்னா வாசிக்க பார்க்கிற பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வேகமா போலாம். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 4:6. கவலைப்படாமல் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் வீணான பங்கையோ விண்ணப்பங்கள் சொல்லுங்க. எதுக்கு அது சோதரம் வீணான பங்குங்க மார்த்தால இருக்கிறாங்க சோதரம் விண்ணப்பங்கள். ஒன்னு என்னத்த பண்ணுங்க, டெய்லி நாம் செய்ய வேண்டியது என்னன்னா விண்ணப்பம் பண்ணோம். ரெண்டாவது ஸ்தோத்திரம். ஒண்ணு விண்ணப்பம். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன தேவை, இன்றைக்கு என்னென்ன தேவையோ அதை விண்ணப்பம் பண்ணோம். ரெண்டாவது கடவுளுக்கு என்ன பண்ணோம் ஸ்தோத்திரம். கடவுள் இன்னைக்கு கொடுத்த நாளே சிறந்த நாள். நாளைக்கு நமக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ண கர்மத்தை ஆண்டுக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள. ஸ்தோத்திரத்தோட அப்புறம் ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு என்ன பண்ணுங்க தெரியும். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதை எல்லாம் யாருக்கு தெரியப்படுத்துறாங்க, தேவனுக்கு தெரியப்படுத்தி. இப்ப பாருங்க என்ன சொல்றாங்க. ஒண்ணு, நம்ம நல்ல ஜெபம் பண்ணுறாங்க. இந்த நாள்ல நாளைக்காக இன்றைக்காகவே இந்த நாள் தேவன் கொடுத்ததுக்காக நாங்க என்ன பண்ணோம், ஜபத்துல எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தை வேண்டுதலை யாருக்கு எடுத்துறாங்க, தேவனுக்கு தெரியப்பட்டு நம்ம தொடங்குற நாள் எப்படி தொடங்கினா ஜபத்தோட தான் தொடங்கணும். ஒவ்வொரு நாளும் எதனோடு தொடங்கணுங்க, ஜபத்தோட வாழ்க்கை தொடரும். அடுத்து என்ன சொல்ல பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 5:9 வாசிப்போமே. 1 பேதுரு 5:9. அப்புறம் இல்ல ஒவ்வொரு நாளும் நம்ம எதிர நிக்கணும்னா விசுவாசத்துல நிக்கணும். அது சொல்ல மாட்டீங்கன்னா எப்படி நிக்கணுங்க, விசுவாசத்துல நிக்கணும். அதான் பாருங்க மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நான் என்ன சொல்லுதுன்னா வாசிங்க. மார்க் 11:23 விசுவாசத்துல எப்படி இருக்கணும் வாசிக்க பார்க்கலாம். வாசிப்போமே. மார்க் 11:23. எவனாகிலும் அப்ப ஒவ்வொரு நாளும் நமக்கு மலை மாதிரி பிரச்சனை வரும். அப்ப கடவுள் சொல்றார் விசுவாசத்துல எப்படி நிக்கிறங்க, உறுதியானது. ஒவ்வொரு நாளும் மலையை பார்த்து நீ பெயர்ந்து அப்போ நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இருக்கிற தடையை கடவுள் எடுத்து போடணும். நமக்கு முன்னால நிக்கிற மலை போல இருக்கிற பிரச்சனையை தவிர்த்து போடணும். அதான் சொல்றாரு வாசிங்க. நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்பட விசுவாசித்தால் அவர் சொன்னபடியே. அப்ப நம்ம காலையில தொடரும் போது எப்படி தொடரும், விசுவாச வார்த்தைகளை பேசணும். விசுவாச வார்த்தைகளை பேசணும். நம்ம மலை மாதிரி பிரச்சனைனா கூட ஒவ்வொரு நாளும் நம்ம கவலைப்படாம கவலையை மேற்கொள்ள முதல் நம்ம ஜபத்தோட தொடங்க. ரெண்டாவது எந்த வார்த்தை பேச விசுவாச வார்த்தைகளை அதிகமா பேசணும். அது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துல உறுதியா இருக்கும் போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல என்ன சொல்ல பாருங்க. மத்தேயு 15:28 வாசிப்போமே. மத்தேயு 15:28 வாசிப்போம். ஸ்திரீயே உன் விசுவாசம் பெருசா பாருங்க. அதான் சொல்றோம் ஒவ்வொரு நாளும் நம்ம எதை பெருசா காட்டணும் தேவன் கிட்ட நம்ம விசுவாசத்தை பெருசா காட்டணும். சில பல கருமையத்தை சில படி நம்ம எப்படி வாழணும், விசுவாசம் பெருசா தொடங்கும் போது சின்ன சின்ன விசுவாசமா இருந்தா கூட ஒரு நாள் முழுக்க நம்ம விசுவாசத்தை கடவுள் பண்ண எப்படி காட்டணும்னா கொஞ்சம் கொஞ்சம் விசுவாசம் எப்படியா மாறுங்க, பெரிய அளவுல. எப்படி அளவுல பைபிள்ல சொல்லுது, உங்க விசுவாசம் எப்படி காட்டுங்க பெருசாமா. கடுகள விசுவாசம் தான். ஆனா ஆரம்பத்துல காலையில கடுகள விசுவாசம் இருக்கிற உங்க விசுவாசம் படிப்படியாக முடியும் போது எப்படி முடியணும்னா பெரிய விசுவாசமா முடியும். நினைச்சபடியாக அது மாத்திரமல்ல
நம்ம கவலையை மேற்கொள்ள நாம் செய்ய வேண்டியது என்ன? பைபிள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் அவருடைய பண்ணுங்க தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேட வேண்டும். தேவன் ஒவ்வொரு நாளும் யாரை தேடணும்னா தேவனை தேட பழகணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் யாரை தேடணும்னா தேவனை தேடணும். அது மாத்திரமல்ல, லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல தேவையானது ஒன்று என்ன சொல்றாங்க? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ண பிளான் பண்ணி தான் எனக்கு இந்த நாளுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை மாத்திரம் என்ன பண்ணுங்க தேர்ந்தெடுத்து அந்த தேவைக்காக மாத்திரம் வாழ்வதற்காகவும் அந்த தேவைக்காக மாத்திரம் நம்ம ஜெபிப்பதற்காகவும் அந்த தேவைக்காக மாத்திரம் நம்ம விசுவாசத்துல வாழ்வதற்காகவும் நம்மை பழகி கொண்டால் அந்த நாள்ல கவலை இல்லாமல் நாம் வாழ முடியும். சொல்ல மாட்டீங்களா? இந்த நாளுக்கு தேவையான பங்கை மாத்திரம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளுக்கு தேவையான அந்த பங்கை தெரிஞ்சுக்கினா அந்த பங்குக்காக அந்த பிளான், பங்கு என்பது என்ன பிளான், நம்முடைய வாழ்க்கையில என்ன பிளான் பண்ணனா இந்த ஞாயிற்றுக்கிழமை என் வாழ்க்கைக்கு தேவையானதை அந்த பங்கை நம்ம பிளான் பண்ணி எடுத்துக்கிட்டா அந்த பங்குக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம், அந்த பங்குக்காக நம்ம விசுவாசத்தை என்ன பண்ணுங்க உறுதியா நிக்கலாம், அந்த பங்குக்காக தேவனிடத்துல நம்ம விண்ணப்பம் பண்ணலாம், அந்த பங்குக்காக நம்ம விசுவாசத்தை பெருசா காட்டும் போது கவலை இல்லாமல் ஜெய ஜீவன் நம்மால வாழ முடியும். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். தேவஜனமே, நான் மீண்டுமா சொல்றேன், கவலை இல்லாமல் நாம் வாழ வேண்டும், கவலை இல்லாமல் நாம் இருக்க வேண்டும், கவலை இல்லாமல் நாம் இருக்கிற எல்லாம் நாம் இருக்கிற இடத்துல கவலையை மேற்கொள்ள நான் தான் சொன்னேன். அதனுடைய ஆரம்பம் விளைவு என்னன்னா பிசாசு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவர்களை விடுங்கலாமோ என்று இனத்தேறான். ஆனா அவன் செய்யறதே நல்ல கவனிக்கணும். அவன் கர்ஜிக்கிற சிங்கம் தான். சிங்கம் மாதிரி இருந்தாலும் அவன் குணம் என்ன குணம்? அவனுடைய ரியல் குணம் பாம்பு. அவனை செயல்படாமல் வைப்பா. கரலை உயர்த்தி எல்லா வாழத்தின் நேரம் நான் சொல்றேன், இந்த நாள் தேவன் தந்த நாள். கடவுளுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதுசாதான். கரலை உயர்த்தி சொல்ல மாட்டேங்க. அல்லேலூயா. நாளைக்குரிய கிருபை இன்றைக்கு கிடைக்காது. எதிர்காலத்துக்குரிய கிருபை கடவுள் நமக்கு எனக்கு தரல. இன்றைக்குரிய கிருபை தான் கண்டிருக்கிறாங்க. சொல்லுங்க. கடவுள் வானத்தை நேராக உயர்த்தி எல்லாம் சொல்லுங்கள். சபை மக்களாக நீங்க கர்த்தர் இந்த நாள் நமக்கு புதிய கிருபை தந்திருக்கிறார். காலை தோறும் அதான் வேதத்துல நாம் நிர்மூலமாகாது இருப்பது அப்படின்னு நாம் அழிந்து போகாத இது வரைக்கும். ஏன் அழிஞ்சு போகலன்னா கடவுள் நம்முடைய வாழ்க்கை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். கடவுள் உயர்த்தி சொல்லுங்க, நம்ம அழிஞ்சு போக மாட்டோம், நம்ம அழிஞ்சு போக மாட்டோம். நம்ம நிர்மூலமாகலாம் என்ன அர்த்தங்க? கடவுள் நம்மை உருவாக்க தான் நம்ம இந்த நாள்ல நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு ஏதோ ஒன்று செய்வதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவன் காலை தோறும் அப்படின்னாங்க ஒவ்வொரு நாளைக்கு தேவையான கிருபையை தான் கர்த்தர் தருவார். கிருபை என்பது என்ன? நாம் செய்ய வேண்டியதற்கு தேவையான பலத்தை கர்த்தர் கொடுக்கிற சக்தி. புது பைபிள்ல சொல்றது சக்தியை கடவுள் தரார். இந்த நாளுக்கு தேவையான சக்தியை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். கடவுளை வானத்துக்கு உயர்த்தி கடவுளை சோதனை பண்ணுங்க. காலை தோறும் அது எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு நாளைக்கு தான் தேவன் கிருபை தரார். நாளைக்குரிய கருவையை கர்த்தர் இன்னைக்கு தரல. அதனால தேவ ஜனமே நாளை குறித்து கவலைப்பட்டார். இன்றைக்குரிய கிருபையை நீங்க வீணாக்கிடாதீங்க. அல்லேலூயா. நாளை பிறப்பதை நீ அறியாயோ. கர்த்தர் சொல்ற அது புதுசு அப்படின்னா என்ன? கடவுள் தாமே அதை ரீநியூ பண்றாரு, ரிப்பேர் பண்றாரு. நான் சொல்றேன் தேவலே, நேற்று நடந்த வாழ்க்கையில எதெல்லாம் தவறாய் நடந்ததோ அதெல்லாம் கர்த்தர் சரி பண்ணி நம்மளை ரீபில்ட் பண்றாரு. அதை சொல்லுங்க. வாழ்க்கையில எதெல்லாம் தவறா நடந்துச்சோ அதே மாதிரி நடக்காது. கர்த்தர் அந்த பிரச்சனையை ரிப்பேர் பண்ணிட்டார். அதை ரிப்பேர் பண்ணி ரீபில்ட் பண்ணிக்கிறார். சொல்றேன், அதை ரீபில்ட் பண்ணிக்கிறார். புத்தி அவன் காட்டிடுவான். உன்னை செயல்பட வைக்க கூடாது. உன்னை செத்தவளாய் இருக்கணும். நீ விழித்திருக்க கூடாது. நீ கவலைப்பட்டா நீ விழித்திருக்க கூடாது. நீ கவலைப்பட்ட செத்து போடுவ. நீ செத்து போயிட்டான். அவனை விழுங்கிடுவான். அவனை விழுங்கிடுவான். புத்தி அவன் பாம்பு. அவன் தோற்றத்துல சிங்கம் மாதிரி இருப்பான். ஆனா அவன் புத்தியில அவன் சுவாபம் பாம்பு. என்னைக்குமே சிங்கம் விழுங்காது, பாம்பு தான் விழுங்கும். அவன் பாம்பா செயல்பட வைக்கிறான். அவனை விழுங்கி போடுவான். கட்டிக்கும் போதே பைபிள் அதான் சொல்ல, பிசாசுக்கு எதிர்த்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிசாசை எதிர்த்து நீங்கள் வேத வசனத்தை பாருங்க. சாத்தானை காலில் கீழே தள்ளி போடுவார் கடவுள். எல்லாம் சொல்லுங்க. பிசாசு சொல்லுவான், உன் குடும்பத்துக்கு கொரோனா வரும், உன் பிள்ளைகளுக்கு வரும். என்னை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் எனக்கு புதிய கிருபை தந்துகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறார். அவரால் எல்லாம் எனக்கு செய்ய
நாளைதோறும் புதிதாயிருங்க. பிசாசு எதிர்த்துடுங்க, அப்பதான் அவன் உங்களை விட்டு ஓடிப்பான். உங்க சிதற வைக்காதீங்க. என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, எல்லா கரவையும் சொல்லுங்க, இந்த நாள் கர்த்தர் தந்த பெஸ்ட் நாள். ராமா அவன் ரீபில்ட் பண்ணிக்கிறான், புதுசாக்கிட்டான், அவன் கிருபையை புதுசா மாத்திட்டான். இந்த நாள் தான் பெஸ்டா நினைங்க. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின புதிய நாள், புதிய கிருபை இருக்கு. இன்றைக்கு தேவையான எல்லா சக்தியை கர்த்தர் நமக்கு தருவான். இந்த நாளுக்கு தேவையான எல்லா சக்தியை கர்த்தர் தருவார். எனதே விலையே நம் கரலை வளர்த்தினார் உயர்த்தி நாம் ஜெபிப்போம். கடவுளாகிய தேவன் நமக்கு எல்லா நன்மையும் கிருபையும் தந்து நம்மை ஆசீர்வதித்து கவலை இல்லாமல் வாழ நமக்கு அருள் செய்வார். அவருடைய கிருபை இருக்கு. நாம் ஜெபம் செய்வோம். கடைசியாக ரொம்ப பெரிய மக்கள் நமக்காக ஜெபம் செய்வார். தேவன் தாமே கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. கவலைகள் எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். தேவன் தாமே ரீபில்ட் பண்ணி கிருபையினால் புதிய இரக்கத்தினால் நாங்கள் நடத்தும்படிக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ மகிமையாய் நடத்துங்க ஆண்டவரே. அடுத்தது கிருபை தம்பும்படிக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. அந்த ஒவ்வொருவரையும் தேவன் நீங்கள் பலப்படுத்தும்படிக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆசீர்வதிங்க, காட்சி பண்ணுங்க. ஜீவனது நல்ல பிதாவே, ஆமென். நம் தலைதாய்த்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பினையும் நாம் அனைவரும் இன்னும் மீண்டும் சதா காலம் இருப்பதாக வணங்கி சொல்லுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோதி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதி. கர்த்தர் செய்த கரமைத்துள்ள சொல்லமே, கரலசத்தில் ஓசையான சொல்லமே. தேவ ஜனமே, கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் 3 ஆராதனை இருக்கும். வாட்ஸ்அப்ல மற்ற இடத்துல போடுறோம். God bless you. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். கவலை இல்லாமல் வாழுங்கள். கடவுள் இன்றைக்கு தந்த ஆசீர்வாதத்தின் நாளை எண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நாளை புதிய கிருபையினாலும் இரக்கத்தினால் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார், பெரிய காட்சிவார். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.